ஹாய் கைஸ், நம்ம இப்போ சாம்பார் பார்க்கலாமா? பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சாம்பாருக்கு என்னென்ன ப்ராசஸ்னால், துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு, உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு துவரம்பருப்பு, பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. துவரம்பருப்பு, பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். வேக வச்சு நம்ம தனியாக சாம்பார் செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சால்ட்டு போட்டுக்கிடலாம். இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை மிக்சியில் ஒன் டைம் அரைச்சிக்கலாம். நம்ம இது மாதிரி பருப்பு ஒன் டைம் மிக்சியில் நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சி சாம்பார் வச்சிங்கன்னா நல்லா ருசியாக இருக்கும் சாப்பிட. சில பேர் அரைக்காமே வைப்பாங்க, ஆனால் அது அவ்வளோதான் டேஸ்ட்டாக இருக்காது. இதே மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். கடாய் அடுப்பில் வச்சாச்சு. ஆயில் ஊற்றிக்கிடலாம். கடுகு போட்டுக்கிடலாம். கடுகு, கருவேப்பிலையை போட்டுக்கிடலாம். கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸை போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து என்ன போடலாம்னா, காஷ்மீர் சில்லி போட்டுக்கலாம். போடுங்க, தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காய பொடி போட்டுக்கலாம். அடுத்து சாம்பார் பொடி போட்டுக்கலாம். மசாலா எல்லாம் வெஜிடபிள்ஸில் எல்லாம் சேர்ந்துருச்சு. அடுத்து நம்ம பருப்பு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இது பண்ணிக்கலாம். போடுங்க. நீங்கள் இருங்க கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சு நெக்ஸ்ட்டு நம்ம பீட்ரூட் பொரியல் பார்க்கலாம். கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றிக்கோங்க. கடுகு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஆனியன் போட்டுக்கலாம். க்ரீன் சில்லி போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க. பீட்ரூட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரையும் கிண்டிக்கிறாங்களா. சாம்பாரை பார்க்கலாம். கொதிச்சுக்கிட்டு இருக்குது. ஆஹா, வாசனையே அற்புதமாக இருக்கே. இந்த சைடு சாம்பார், இந்த சைடு பீட்ரூட்டு. தண்ணி ஊற்றிக்கிடலாம். கொஞ்சமாக ஊற்றுங்க தண்ணி. இப்போ பார்த்தது எங்கள் தாத்தாவுக்கு. எங்கள் தாத்தா வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க. இனிமேல் பார்க்க போகிறது எங்களுக்கு. நாங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிடுவோம், வெஜ்ஜு சாப்பிடுவோம். வாங்க பார்க்கலாம். எங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா மீன் குழம்பு. வாங்க எப்படி வைக்கலாம் பார்க்கலாமா? மீன் குழம்பு வைக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான அளவு புளி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. வாட்டர் ஊற்றிக்கோங்க. நம்ம புளியில் உப்பு போட்டோம்னா அது லாஸ்ட்டாக அந்த புளியில் உள்ள மண், தூசி இருந்தால் கிடக்கும்னா அதெல்லாம் கீழே அடியில் போயிடும். அதனால நம்ம உப்பு போட்டு அதை ஊற்றுறது. ஓகேவா? அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீன் வறுவல் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். பாருங்கள், மீன் வறுவலுக்கு ரெடி பண்ணுறோம். இது என்ன மீன்னா முரல் மீன். சால்ட்டு போட்டுக்கிடலாம். இது ஒரு 5 பீஸ் வறுவலுக்கும் இது கொஞ்சம் எடுத்து வச்சு குழம்பு வைக்கும். காஷ்மீர் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை எதுக்கு போடுறோம்னா, நம்ம கவுச்சி வடை அடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி கருவேப்பிலை சேர்க்குறோம். மசாலா நல்லா செய்கிற மாதிரி நல்லா பிரட்டிக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெயில் போட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதுக்காண்டி மிளகாத்தூள் போட்டு கரைச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இது நாங்களே வீட்டில் ரெடி பண்ண
மிளகாய் தூள். இது மாதிரி நீங்களே கடையில் வாங்குறத விட நீங்களே வீட்டில் ரெடி பண்ணி நீங்களே சமையல் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணி ஊற்றிக்கிடலாம். நம்ம புளி ஊற வச்சோம்ல, தண்ணி ஊற்றிக்கிடலாம். நல்லா கரைச்சிக்கோங்க. மீனை திருப்பி போட்டுக்கிடலாம். மற்ற எண்ணெயிலே நம்ம குழம்பு வச்சுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வெந்தயம் போட்டுக்கிடலாம். வெந்தயம் நல்லா செவக்கட்டும். செவந்த பிறகு கருவேப்பிலை போட்டுக்கிடலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. ஏன் நீங்கள் வெந்தயம் போடல, ஏன் கடுகு போடலன்னு கேட்பீங்க சில பேர். ஏன்னா நம்ம குழம்பு வைக்கல எப்போதுமே கடுகு போடவே கூடாது, வெந்தயம் தான் போட்டு குழம்பு வைக்கணும். போட்டுக்கலாம். பூண்டு எல்லாத்துக்குமே சேர்த்து போடுறதுனால டேஸ்ட்டாக இருக்கும், நல்லது, உடம்புக்கும் நல்லது. குழம்புக்கு கரைச்சி வச்சிருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். மீன் குழம்புக்கு மாங்காய் போடாமல் மீன் குழம்பா? மாங்காயும் போட்டுக்கலாம், முருங்கைக்காயும் போட்டுக்கலாம். இப்போ எங்கள்கிட்ட முருங்கைக்காய் இல்லை, மாங்காய் போட்டுக்கிறோம். குழம்பு கொதிக்கட்டும், நம்ம தட்டை வச்சு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மீனை போடலாம். முரல் மீன் குழம்பே ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ குழம்பு வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம சிம்மில் வச்சாதான் மேலே அந்த குழம்பு மேலே எண்ணெய் மிதக்கும்ல, பெல்லாம் நல்லாயிருக்கும். ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. காமி பாருங்கள், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், பீட்ரூட் வறுவல், மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.